காலை 10 மணி. வீட்டிலிருந்து படப்பிடிப்பிற்கு புறப்படும் முன்பு தன் முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்து கொண்டால் பிரபல முன்னாள் ஹீரோயின் சியாமளா தேவி. கண்களின் கீழ் கருவளையங்களும் பல வருடங்களாக தொடர்ந்து மேக்கப் போட்டதன் அடையாளமாக தடித்து போன கன்னங்களும், அடிக்கடி ஏற்பட்ட முக வெரிசல்களும், வளரிய உதடுகளும், தலையில் அலை அலையாக வெளிப்பட்ட நரைமுடியும் அவளுக்கு வயதாகி விட்டதை பறைசாற்றியது. 20 வருடங்களுக்கு முன்பு தனது குடும்ப பாங்கான அமைதியான அழகினாலும் சிறந்த நடிப்பாற்றலாலும் தமிழக ரசிகர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாள் சியாமளா தேவி. பிரபல தமிழ் பத்திரிகைகள் போட்டி போட்டுக்கொண்டு அவளை அட்டையில் பிரசுரித்து ரசிகர்களை மகிழ்வித்தார்கள். அவள் கடித்த ஆப்பிளை ஏலத்தில் எடுக்க பெரிய போட்டியே நடந்த காலம் அது. அவளது அனைத்து படங்களும் 100 நாட்களை தாண்டி ஓடிய நாட்கள் அவை. எத்தனையோ அவார்டுகள், ஷீல்டுகள், பாராட்டுகள் என மூச்சுவிட நேரமே இல்லாமல் உற்சாகமாக வலம் வந்த ரம்மியமான வருடங்கள் அவைகள். வயதான காரணமாக ஹீரோயின் அந்தஸ்திலிருந்து மெதுவாக அவள் ஒதுக்கப்பட்ட பின்பு சில வருடங்கள் அமைதியாக தான் இருந்தாள். தனிமையாகவும் தன்னை எல்லோரும் மறந்து ஒதுக்கிவிட்டார்களே என்ற ஏக்கமும் அவளை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. அந்த ஏக்கத்தை தீர்க்கும் வகையில் சென்ற மாதம் ஒரு பிரபல தயாரிப்பாளர் அவளை வீட்டிற்கே வந்து சந்தித்து தான் எடுக்க போகும் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் ஹீரோவின் அம்மாவாக நடிப்பதற்காக அவளிடம் பேசி 3 லட்சம் முன்பணமாக கொடுத்து ஒப்பந்தம் செய்தார்கள். இன்று முதல் அதன் படப்பிடிப்பு ஆரம்பமாகியுள்ளது. சியாமளா தேவியின் டிரைவர் எட்டி பார்த்து, அம்மா, ஷூட்டிங்கிற்கு நேரமாச்சு, போகலாமா என்று கேட்டான். போர்டிகோவிற்கு வந்து தன்னுடைய பென்ஸ் காரில் ஏறி பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். முதல் தடவையாக ஹீரோயின் அல்லாத வயதான அம்மா ரோலில் நடிக்க வேண்டுமே என்கின்ற ஆதங்கம் பழைய ஹீரோயின் சியாமளா தேவிக்கு தோன்றியது. 1/2 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஷூட்டிங் நடக்கவிருக்கும் ஒரு பெரிய வீட்டின் முன்பு கார் வந்து நின்றது. சியாமளா தேவியை பார்த்ததும் புரொடக்ஷன் மேனேஜர் காரின் அருகே ஓடி வந்தார். சியாமளா தேவி அந்த வீட்டை பார்த்ததும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். காரின் கண்ணாடியை சற்று இறக்கி, மேனேஜர் சார், இந்த வீட்டில் தான் ஷூட்டிங்கா என்று கேட்டான். ஆமாம் மேடம், இதே வீடு தான். டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வந்தாச்சு மேடம். மேக்கப் மேன் உங்களுக்காக ரெடியா இருக்கிறாரு. ரிஃப்ளெக்டர், மொபைல் ஜெனரேட்டர் எல்லாம் ரெடியா, ஹீரோவும் டைரக்டர் சாரும் இப்போ வந்துடுவாங்க என்று அவன் கூறினான். சியாமளா தேவிக்கு மேனேஜர் சொன்னது எதுவும் காதிலே விழவில்லை. அந்த வீட்டை பார்த்தவுடன் காரின் நல்ல ஏசியிலும் அவளுக்கு உடல் வியர்த்தது. காரின் உள்ளேயே அமர்ந்து கொண்டு தலையை 2 கைகளாலும் தாங்கிக் கொண்டாள். தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்த போது அவளுக்கு தலை வலித்தது. 1990ஆம் வருடத்தில் அவள் சினிமாவில் கால் ஊன்றியதிலிருந்து பணமும் பெரிய புகழும் அவளை தேடி தேடி வந்தன. அவளுக்கு தான் சம்பாதித்த பணத்தில் கலை நயத்தோடு அரண்மனை போன்ற ஒரு மிகப்பெரிய வீட்டை கட்டி அதில் நிரந்தரமாக குடியேற வேண்டும் என்கின்ற எண்ணம் அப்போது உதித்தது. அதை உடனே செயல்பட தொடங்கிய போதுதான் தன்னை ஒரு ஆர்கிடெக்ட் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட அழகான இளைஞன் ராம்குமாரை சந்தித்தார். அந்த சந்திப்பு அடிக்கடி தொடர்ந்தது. பிறகு காதலாக மாறியது. ராம்குமாரின் அன்பான பேச்சிலும் கவர்ச்சியான சிரிப்பிலும் ஷியாமளா, ஷியாமளி என்கின்ற கொஞ்சலிலும் சியாமளா தேவி சொக்கித்தான் போனாள். ராம்குமாரின் அறிவுரைப்படி 10,000 சதுர அடியில் நிலம் வாங்கி பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பித்தாள். நாள் முழுவதும் பம்பரமாக ஷூட்டிங்கில் சுழன்றாலும் தன் வீட்டின் வளர்ச்சியிலும் அதிக அக்கறை காட்டினாள். வீட்டின் வளர்ச்சியையும் ராம்குமாருடன் காதலின் வளர்ச்சியும் வேகம் படித்தன. ஒரு பிரபல நடிகையின் காதல் எளிதில் மறைக்கக்கூடியதா என்ன? அவளையும் ராம்குமாரையும் இணைத்து ஏராளமான கிசுகிசுக்கள் பத்திரிகைகளில் பிரசுரமாயின. அவைகளை சியாமளா தேவி அவ்வப்போது மறுத்து வந்தாலும் காதல் என்னவோ அசுர வளர்ச்சி கண்டது. சியாமளா தேவியின் பெற்றோர் அவளுடைய காதலுக்கு தீவிரமான எதிர்ப்பு காட்டினார்கள். நயமாக பேசியும் பின்பு மிரட்டியும் பார்த்தார்கள். எதிர்ப்பினிடையே வளர்வதுதானே காதல். தன் விரும்பியபடியே ராம்குமாரை திருமணம் செய்து கொண்டு பெற்றோரை விட்டு வெளியேறி தான் பார்த்து பார்த்து கட்டிய அரண்மனை வீட்டில் குடி புகுந்தாள் சியாமளா தேவி. காதல் திருமணம் முதல் 6 மாதங்களுக்கு இனித்தது. பிறகு கசக்க ஆரம்பித்து விட்டது காதல் திருமணம்.
ராம்குமார் தன்னை ஒரு ஆர்கிடெக்ட் என்று சொன்னது அவளை காதலிப்பதற்காக சொன்ன சுத்தமான பொய் என்று புரிந்தது. அவன் நிரந்தரமாக வேலை எதுவுமின்றி வீட்டிலேயே அடைந்து கிடந்தான். சியாமலா தேவியின் சம்பாத்தியத்தில் வீட்டிலேயே உட்கார்ந்து தினமும் குடிக்க ஆரம்பித்தான். தன் கணவன் தன்னை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அது பற்றிய குற்ற உணர்வு சிறிதும் இல்லாமல் மெத்தனமாக இருந்தது சியாமலா தேவிக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. எனினும் தன்னுடைய குடும்ப பெண் இமேஜ் ரசிகர்களிடையே அடிபட்டுவிடக் கூடாது என்பதால் பொறுமை காத்தாள் சியாமலா தேவி. கணவரிடமிருந்து தான் எதிர்பார்ப்பது அவரின் அன்பு மட்டுமே. அவர் எனக்காக எதுவும் சம்பாதித்து தர வேண்டாம் என்று தனக்குள் பொய்யுடன் சமரசம் செய்து கொண்டான். சியாமலா தேவி பிஸியாக படப்பிடிப்புகளை முடித்துக்கொண்டு இரவு வீடு திரும்பும் போது அந்த வீட்டில் அவளுக்கு நிம்மதி கிடைக்காது. அவளது கணவனின் குடும்பத்தினர் பகலில் நன்கு தூங்கிவிட்டு இரவில் மியூசிக் சிஸ்டத்தை அலறவிட்டு குமாலம் அடித்தார்கள். அவளுக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று அன்புடன் அவளிடம் கேட்க அந்த வீட்டில் யாருமே இல்லை. இவள் உணர்வுகளுக்கு அங்கு மதிப்பே இல்லை. சியாமலா தேவி மிகவும் கட்டுப்பாடான வெஜிடேரியன் என்று தெரிந்தும் வீட்டிலேயே புலால் சமைத்து உண்டார்கள். ஷூட்டிங் என்று இரவு பகலாக தொடர்ந்து நடித்து கணவனுக்கும் அவனது குடும்பத்தினருக்கும் ஒரு பணம் காட்சி மரமாக தான் இவளால் வாழ முடிந்தது. துப்பில்லாத கணவனையும் அவன் குடும்பத்தினரையும் திருப்திப்படுத்த வேண்டிய நிலையை நினைத்து அடிக்கடி நொந்து கொண்டாள். பணம், புகழ், சமுதாயத்தில் மரியாதை எல்லாம் இருந்தும் தனக்கு குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாமல் தான் ஏமாற்றப்பட்ட தன்னுடைய முட்டாள்தனத்தை எண்ணி எண்ணி தினமும் இரவு படுக்கையில் தூக்கம் வராமல் கண்ணீர் விட்டாள். தானே இந்த அவல வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டது குறித்து கூசி போனாள். மறுபடியும் பெற்றோரிடம் திரும்பி செல்லலாம் என்றால் இனி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவர்களை பார்ப்பது என்று தனக்குள் மருகினாள். பூகம்பம் வெடித்த அந்த நாள் இரவு 10 மணி. ஷூட்டிங் முடிந்து தலைவலிவுடன் மிகவும் அசதியும் சேர வீட்டிற்குள் நுழைந்தாள் சியாமலா தேவி. ராம்குமாரும் அவளது குடும்பத்தினரும் புது உடைகளில் மின்னியபடி கைகளில் விஸ்கி கிளாஸுடன் இருந்தார்கள். வீடு முழுவதும் கலர் கலரான பலூன்களால் தோரணம் கட்டப்பட்டு இருந்தது. டைனிங் டேபிளின் மேல் விஸ்கி பாட்டில்களும் சிகரெட் பாக்கெட்டுகளும் விதவிதமாக நான்வெஜ் ஐட்டங்களும் பரத்தி இருந்தன. நன்கு குடித்திருந்தார் ராம்குமார். என்னடி இவ்வளோ லேட்? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்னு உனக்கு தெரியாதா என்று குரலை உயர்த்தி அவளை அதட்டினார். சியாமலா தேவிக்கு கோபம் தலைக்கு ஏறினாலும் கணவனின் குடும்பத்தாரின் முன்பு அவனை விட்டு கொடுக்காமல் பொறுமையுடன், சாரிங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கைகளை பற்றி கொள்ள தன் கையை நீட்டினாள். என்னடி வெறும் கையை நீட்டுற? லட்ச லட்சமா சம்பாதிக்கிறியே, எனக்கு ஒரு பரிசும் கிடையாதா? அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இதை சற்றும் எதிர்பாராத சியாமலா தேவி வேதனையும் அவமானமும் தாங்காமல் கண்களில் நீர் முட்ட, என் வீட்டில் அசைவமும் பிஸ்கியும் பாட்டிலுமா? கும்மாளம் அடிக்க நீங்க யாரு? நீங்க எல்லோரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. என்னை இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க விடுங்க. இது என் வீடு. அழுதபடி முதல் மாடியிலிருந்து தன் படுக்கைக்கு சென்று கட்டிலில் குப்புற விழுந்து குமரி குமரி அழுதாள். அரை மணி நேரம் கழித்து விஸ்கி வாசனையுடன் அவளிடம் வந்த ராம்குமார், நீ என்ன எல்லார் முன்னாலையும் அவமானப்படுத்திட்ட. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இது என்னுடைய வீடு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். தான் கொண்டு வந்திருந்த வீட்டின் டாக்குமெண்டை காண்பித்தான். அவள் ஒன்றும் புரியாமல் அவனை ஏறிட்டு பார்த்தபோது முகத்தில் குரூர புன்னகையுடன், என்னடி அதிர்ச்சியாயிருக்கா? இந்த நிலத்தை என் பேர்ல தான் ரிஜிஸ்டர் செய்து கொண்டேன். என் மேல இருந்த கண்மூடித்தனமான காதலும் நம்பிக்கையும் உன் கண்களை மறைச்சிருச்சு. இப்ப வீடு என் பேர்ல இருக்கிறதுனால நீ தான் இந்த வீட்டை காலி பண்ணணும் என்றான். அப்போதுதான் சியாமலா தேவிக்கு எவ்வளவு பெரிய அயோக்கியனிடம் தான் ஏமாந்து விட்டோம் என்பது உரைத்தது. அமைதியாக எழுந்தாள். கோபம், ஏமாற்றம், வருத்தம், வெறுப்பு, சுய பச்சாதாபம் போன்ற எல்லா உணர்வுகளுக்கும் சேர்ந்து அவளை மறுத்து போகச் செய்திருந்தன. நிதானமாக தன்னுடைய உடைமைகளை எடுத்து வைத்து கொண்டாள். வீட்டை விட்டு வெளியேறும் முன்பு ராம்குமாரை பார்த்து, எல்லாமே என் தவறுதான். என் பெற்றோரை அவமதித்து உன்னை நம்பி வந்த எனக்கு என்ன தண்டனை அளித்தாலும் தகும். நான் ஒருத்தனுக்கு பிறந்தவளாய் இருந்ததால் உன் மூஞ்சலை இனி முழிக்க மாட்டேன். என் உழைப்பின் வியர்வையில் கட்டிய இந்த வீடு உன்னுடையதாகவே இருக்கட்டும். இந்த வீட்டில்தான் நான் உன்னுடன் குடித்தனம் நடத்தினேன் என்பதை நினைச்சாலே எனக்கு அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கிறது. என் மீதும் என் ரசிகர்கள் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னால் மறுபடியும் இன்னொரு வீடு கட்டி உன் முன்னால் வாழ்ந்து காண்பிக்க முடியும். சி, பொண்டாட்டி உழைப்பில் சோறு திங்கிற நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? காரி துப்பினான்.
வெளியே வந்து தன் காரை கிளப்பிக் கொண்டு நேராக அவளது பெற்றோர்களின் வீட்டை அடைந்தபோது இரவு மணி 1. பெற்றோர்களின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுதாள். வீடு மட்டுமல்ல, ஜாயிண்ட் அக்கவுண்டில் வாங்கியிருந்த பணம் அத்தனையும் ராம்குமார் மறுநாளே வலித்து துடைத்து விட்டான் என்பது 2 நாட்களுக்கு பின்புதான் அவளுக்கு தெரிய வந்தது. புதிய வேகத்துடனும் வைராகியத்துடனும் நடிக்க முற்பட்டு நிறைய பணம் சம்பாதித்தாள். மறுபடியும் இன்னொரு வீடு கட்டி தன் பெற்றோருடன் குடி புகுந்தாள். புரொடக்ஷன் மேனேஜர் காரின் கதவை தட்டி, மேடம், டைரக்டர் வரார் என்றான். காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கிய சியாமலா தேவி தன்னை நோக்கி வந்த டைரக்டரிடம், சார், இந்த வீட்டில் தான் ஷூட்டிங்கா? மறுபடியும் கேட்டாள். ஆமா, கதைப்படி நீங்க ஹீரோவுக்கு அம்மா, இதுதான் ஹீரோயின் வீடு. வீட்டு ஓனர் யாரோ ராம்குமாரா. ஷூட்டிங் வாடகைக்காக 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. உடனே சியாமலா தேவி தன்னுடைய பேக்கை திறந்து செக் புக்கை எடுத்தாள். கார் பேனட்டின் மீது வைத்து 3 லட்சம் தொகை எழுதி கிராஸ் செய்தாள். இயக்குநரிடம் இந்த செக்கை தயாரிப்பாளரிடம் தயவு செய்து கொடுத்து விடுங்கள். சில தனிப்பட்ட காரணங்களால் என்னால் இந்த வீட்டில் நடிக்க முடியாது. நான் அவர்கிட்ட அப்புறமா போன்ல பேசிக்கிறேன். செக்கை டைரக்டரிடம் கொடுத்துவிட்டு தன் காரினுள் ஏறி கொண்டாள். 20 வருடங்களுக்கு முன்பு சினிமாவில் அவள் பெரிய ஹீரோயின். இன்று அவளது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தான் அவள் ஹீரோயின்.